கட்டிங் சீன்ல 2 பசங்க பேசிட்டு இருக்காங்க. அதுல அண்ணன் எங்க அப்பா நேத்து படத்துல நடிச்சாரு, நான் பார்த்தேன் அப்படி சொல்லுவேன். என்ன பார்த்தேன்னு கேட்கும்போது ஒரு பொண்ணு அவங்க தூக்கிட்டு போனாங்க, அது ஒரு படத்துல நடிச்சது அப்படின்னு சொல்றான். இப்போ கரண்ட்ல ஹீரோ போலீஸா இருப்பான். அவன் சஸ்பென்ஷன்ல வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருக்கான். பயங்கரமா சீட்டாடுற பழக்கம் இருக்கு. இதனால தான் ஹீரோக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கிடைச்சிருக்கும். ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் எனக்கு இன்னும் நிறைய நாள் இல்லன்றது எனக்கு தெரியும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஹீரோ அவனோட ரீஜாயின் பத்தி பேசுறதுக்காக ஹையர் ஆஃபீஸரை பார்க்க வந்திருக்கான். அப்ப அதிகமா பிரச்சனை இல்லாத ஒரு ஏரியாவுக்கு ஹீரோவை போஸ்டிங் போடுறாங்க. உடம்பு சரியில்லாத அந்த ஆளு கார்ல ஏறி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. டைம் ஹீரோமே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. அண்ட் அந்த வண்டியில போனவர் டிரைவரை ஒரு இடத்துல நிக்க சொல்லிட்டு காட்டுக்குள்ள போறாரு. போய் ஒரு மரத்துக்கு நடுவில் இருந்துட்டு லைவ்ல 1985 அவரும் அவரோட ஃப்ரெண்ட் வின்சென்ட் அண்ட் பிரான்சிஸ் 3 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணை அடக்கம் பண்ண விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. நான் உட்கார்ந்துருக்க இந்த இடத்துல தான் அந்த பொண்ணை அடக்கம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணி இறந்துடுறாரு. இந்த விஷயம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஹீரோக்குமே இன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ ஸ்பாட்டுக்கு எல்லா இன்ஸ்பெக்டரும் வந்துடுறாங்க. ஹையர் ஆஃபீஸரும் அங்க வந்துட்டு இருக்காரு. வரும்போது அவர் கார்ல இருந்தே அந்த லைவ் வீடியோவை பார்த்துட்டு வராரு. ஹீரோ வந்து அங்க இருக்கிற தடயங்கள் எல்லாத்தையுமே சேகரிச்சுட்டு இருக்காரு. அந்த வீடியோல குறிப்பிட்டிருக்க வின்சென்ட் அப்படின்றவரோட பையன் இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட இதை பத்தி இன்ஃபார்ம் பண்றான். ஆனா அவர் பெருசா அதை கேர் பண்ணிக்காம ஃப்ரீயா விட்டுடுறாரு. அந்த வீடியோல சொல்லி இந்த ஸ்பாட்ல ஜேசிபி வச்சு தோன்றாங்க. ரொம்ப நேரமா தோண்டி எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. வின்சென்டோட அசிஸ்டன்ட்டும் இந்த விஷயத்தை பத்தி அவர்கிட்ட சொல்றாரு. அண்ட் அந்த ஸ்பாட்டை வந்து ஜேசிபி வச்சு தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் அவங்க கடமையை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலா போயிடுறாரு. ஒரு பெரிய மழை வந்து எல்லாரும் ஒதுங்கி இருக்காங்க. அந்த டைம்ல ஏதோ உள்ள விழுந்துருது. ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பும் போது அதை கவனிச்சிடுறாரு. ஸோ மறுபடியும் அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ தான் எல்லாமே ஸ்பாட்ல இருந்து பண்றாரு. அவரோட கையில் அந்த ஸ்கெல்டனும் கிடைச்சிருது. இன்னும் வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு உள்ள தேடி பார்க்கும்போது கொஞ்சம் எலும்பு கிடைக்குது. கூடவே ஒரு காலோட கொலுசு கிடைக்குது. கிடைச்ச எல்லா எலும்பையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் இது ஒரு பொண்ணோட ஸ்கெல்டன் தான் அப்படின்றதையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹையர் ஆஃபீஸர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை வந்து பிரிச்சு கொடுக்குறாரு. ஹீரோ இறந்து போனவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அவர் ரொம்ப நாளா எங்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. அவரோட உடம்பு சரியா கவனிக்கல அப்படின்றாரு. அண்ட் அவரோட ஒய்ஃப் கிட்ட விசாரிக்கும் போது நாங்க ஒரு சின்ன வயசுல பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பிரான்சிஸ் அப்படின்ற பேர்ல இருக்கிற நிறைய பேரை கூப்பிட்டு ஹீரோ ஒவ்வொருத்தரையா கேட்டு விசாரிக்கிறாரு. ஆனா யாருமே இல்ல அப்படின்றது ஹீரோக்கு தெரியுது. ஹீரோயின் வந்து பிரஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட பழைய மிஸ்ஸிங் கேஸோட பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் ஹீரோ கேட்டு கலெக்ட் பண்ணியிருப்பாரு. அங்க கிடைச்ச கொலுசை வச்சும் ஒவ்வொருத்தர்கிட்டயே விசாரிச்சு பாக்குறாங்க. பட் எந்த க்ளூவும் கிடைக்கல. பிரான்சிஸ் தடத்தில் பத்தி கடைசியா விசாரிக்கும் போது எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பழைய மிஸ்ஸிங் கேஸை பார்க்கும்போது சார் ஒரு பொண்ணு திருடிட்டு ஓடி போயிருக்கா, அது மிஸ்ஸிங் கேஸ்ல வருமா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு ஹீரோ. பொண்ணு காணாம போன ஒருத்தர்கிட்ட கொலுசை கொடுக்கும்போது அவர் ரொம்பவே அழுறாரு. ஸோ இவரோட டிஎன்ஏ எடுத்து டெஸ்ட் பண்ண சொல்றாங்க. அண்ட் ஹீரோ வந்து ஹையர் ஆஃபீஸர் கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையுமே அப்டேட் பண்றாரு. வின்சென்டோட பாஸ்ட் பத்தி விசாரிக்கும் போது ஒரு பிஷப் தான் அவனை ஃபுல்லாவே படிக்க வச்சார் அப்படின்னும், அதுக்கப்புறமா அவன் பாம்பே போயிட்டு அங்கதான் ஆலிஸ்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா, அதுக்கப்புறம் அவன் ரொம்ப பணக்காரன் ஆயிட்டான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. வின்சென்ட்டை விசாரிக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க. அவரும் வராரு. கேட்கிற கேள்விக்கெல்லாம் பயப்படாத மாதிரி பதில் சொல்றாரு. அண்ட் கிளம்பும் போது பிரஸ் கிட்ட சூதாடுறவங்க எல்லாம் விசாரணை பண்றாங்க அப்படின்னு ஹீரோவை தாக்கிட்டு போயிடுறாரு. டிஎன்ஏக்காக கொடுத்த ரிப்போர்ட் வந்து மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் அவங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்றாங்க. பட் அதுக்குள்ள அவர் இறந்துடுறாரு அப்படின்னு நியூஸ் வருது. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. பழைய ரிப்போர்ட்டை செக் பண்ணும்போது ஒரு பொண்ணு திருடிட்டு ஓடி போயிட்டான்னு சொன்ன அந்த கேஸ் கண்ணில் படுது. ஸோ அதை பத்தி கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்டேஷனுக்கே நேராக போய் பழைய சார்ஜ் ஷீட் எல்லாம் தேடி அதில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவரோட நேமை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அவர் யார் அப்படின்னு விசாரிச்சு அவரை பார்க்கறதுக்காக போறாங்க. அவர் யாருன்னா பழைய சினிமா கேஸ்டிங் டைரக்டர். காதோடு காதோரம் படம் ஷூட்டிங்காக ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து மம்முட்டிக்கு ஹீரோயினா நடிக்கணும்னு கேட்டா, ஹீரோயினா நடிக்கிறது என் கையில இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு நான் அந்த பொண்ணு அங்கே கூட்டிட்டு போயிருந்தேன். முதல் நாள் ஷூட்டிங் முடிஞ்சோடனே அவள் காணாம போயிட்டா, கண்டினியூட்டி மிஸ் ஆயிடுச்சுன்னு அடுத்த நாள் ஷூட்டிங்கே நடக்கல சார், என்ன பயங்கரமா திட்டாரு. அவ பேர் ரேகா. அவ நடிச்ச சாங்ல ஒரு சீன்ல அவ க்ளோஸ் அப்ல தெரிவா அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவுமே ஹீரோ கிட்ட காமிக்கிறாரு. இப்போ ஃபிளாஷ்பேக்ல நடந்ததை காமிக்கிறாங்க. ஹீரோயின் எல்லாருமே அங்க வரும்போது ஹீரோயின் காஸ்டிங் டைரக்டர் எனக்கு டயலாக் பேசுற மாதிரி ஏதாவது மம்முட்டி சார் கூட கொடுங்க அப்படின்னு கேட்கறா. நீ கொடுத்துருக்கதை ஒழுங்கா பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோயின் போய் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வர அவர் ரொம்பவே ஹாப்பியா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ கரண்ட்ல இது எல்லாத்தையுமே ஹையர் ஆஃபீஸர் கிட்ட ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. கிடைச்ச அந்த போட்டோல வந்து ஹீரோயினோட ஃபேஸை வரைகிறதுக்கு பெர்மிஷன் கேட்கறாங்க. சூசைட் பண்ணவரோட கால் ஹிஸ்டரியில ஒரு நம்பர் மட்டும் சஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அதோட டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ண சொல்றாங்க. இப்போ ஹீரோயினோட போட்டோ வந்து கரெக்டா வரைஞ்சிட்டாங்க. இதை காமிச்சு அந்த மூவில நடிச்ச இன்னொரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட விசாரிக்கும் போது ரேகாவை பத்தி எனக்கு பெருசா தெரியாது, ஆனா அன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சு அவ ரூமுக்கு வரலன்னு சொல்லிடுறாங்க. வின்சென்ட் கிட்ட போலீஸ் டிரா பண்ண ரேகாவோட போட்டோ காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அவர் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. ஹீரோ கூட ஒர்க் பண்றவர் ஹீரோ கால் பண்ணி அந்த சஸ்பெக்ட் பண்ண நம்பர்ல இருந்து கால் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஆஃபீஸ்ல போய் விசாரிக்கும் போது அவங்க கொஞ்சம் ஃபிலிம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, டெவலப் பண்ணாதது. கூடவே பழைய இன்டர்வியூஸையும் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க, ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு. அப்ப ஹீரோ ஒரு கால் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ரேகாவை பத்தி பேசுறதை கேட்டு ஹீரோ உடனே போய் கவனிக்கிறாரு. ஒரு கொலுசு போட்ட கன்னியாஸ்திரி நடந்து வந்துட்டு இருந்ததை
நான் பார்த்தேன். அவள் என்கிட்ட வந்து நீங்கள் தான் மம்முட்டி சாருக்கு மொட்டை அடிச்சிங்களா, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு போனா. அவள் போகும்போது அவளோட கொலுசு இன்னும் என் கண்ணுக்குள்ளே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த படத்தில் அசோசியேட் டைரக்டர் ஒர்க் பண்ணவர்கிட்ட ஹீரோ போய் இந்த ஃபோட்டோ காமிச்சு கேட்குறாரு. எனக்கு அந்த பொண்ணை பற்றி பெருசாக தெரியாது, ஆனால் அங்கிள் அவளை பற்றி பேசிகிட்டே இருப்பார். நாங்கள் எடுக்கிற புது படத்துக்கு கூட அந்த மாதிரி ஒரு லுக்குள்ள பொண்ணு தான் வேணும் அப்படின்னு கேட்டார் அப்படின்னு. ஒரு கியூரியாசிட்டியில் கேட்குறேன் சார், ஒருவேளை நீங்கள் ரேகாவை திரும்ப பார்த்துருந்தா அந்த படத்துக்கு ஹீரோயின் ஆக்கிருப்பீங்களான்னு கேட்கும்போது அது எனக்கு கன்ஃபார்மாக தெரில, பட் சினிமாவில் நல்ல ஃபியூச்சர் உள்ள பொண்ணு அவ அப்படின்னு சொல்கிறத கேட்டு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வராரு. வின்சென்ட்டோட பிஏ அரசியல்வாதி ஒருத்தரை பார்த்து இந்த கேஸ் விசாரணை உடனே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. சேம் டைம் அந்த பழைய காஸ்டிங் டைரக்டரையுமே கொலை பண்ணிடுறாங்க. கேஸையும் கிரைம் பிரான்ச்சுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கேஸ் கைமாறின விஷயத்தை ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அந்த டைம் கிரைம் பிரான்ச்ல இருந்து வந்து அங்க இருக்கிற ஸ்கெல்டனை வாங்கிட்டு போறதுக்காக வராங்க. கையில இருந்த ஒரே ஆதாரமும் போச்சு அப்படின்னு ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ மட்டும்தான் அந்த கேஸ்ல ஏதாவது பண்ண முடியும்னு ஹீரோ என்கரேஜ் பண்றாரு. அந்த மூவில அசோசியேட் டைரக்டரா ஒர்க் பண்ணவர் ஹீரோக்கு கால் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டரோட நம்பர் கொடுக்குறாரு. ஹீரோ அங்க போய் பார்க்கும்போது அவர் ஒரு புக்கை கொடுக்குறாரு. அதுல இருக்கிற போட்டோவை அனுப்பி பழைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட ஹீரோயின் பக்கத்துல நிக்கிற இன்னொரு கன்னியாஸ்திரி யார் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களும் நல்லா பார்த்துட்டு இல்ல இந்த பொண்ணு அந்த படத்துல நடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஆர்டிஸ்ட் இல்ல உண்மையான சிஸ்டர் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு. போட்டோல ரேகா கூட இருக்கிறது உண்மையான சிஸ்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அவங்க அட்ரஸ் ஒரு வழியா கண்டுபிடிச்சு அவங்கள மீட் பண்றதுக்காக போறான். அந்த போட்டோ கொடுத்து ரேகா பத்தி விசாரிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல இவங்க மடத்துக்கு பக்கத்துல இருக்க சர்ச்ல தான் ஷூட்டிங் நடக்குது. ஸ்பாட்ல ஹீரோயின் எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ மம்முட்டி ஷூட்டிங் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னது எல்லாருமே பாக்குறதுக்காக போறாங்க. ஹீரோயினும் பார்க்க ரொம்ப ஆர்வமா போகும்போது அவங்க ட்ரெஸ் வந்து ஒரு இதுல பட்டு கிழிஞ்சிருது. ஸோ அவங்களால அங்கே போக முடியல. நின்ன இடத்துல இருந்தே பாக்குறாங்க. டெய்லர் கிட்ட போய் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்க கேட்கும்போது அவர் ரொம்பவே டென்ஷனா கத்திடுறாரு. அதனால ஹீரோயின் என்ன பண்ணான்னு தெரியாம பக்கத்துல இருக்க மடத்துல போய் சிஸ்டர் கிட்ட ட்ரெஸ் கேட்குறாங்க. நான் ட்ரெஸ் தரேன், ஆனால் என்ன மம்முட்டி சாரை பார்க்க கூட்டிட்டு போறேன்னு கேட்கும்போது கண்டிப்பா கூட்டிட்டு போறேன், ஈவினிங் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா. பாட்டு ரிகர்சல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சிஸ்டர் இவளை பாக்குறதுக்காக வராங்க. அப்போ அவளும் போய் பதட்டமா அவர் இப்போ பிஸியா இருக்காரு, ஷூட் போயிட்டு இருக்கு, நம்ம அப்புறமா பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறா. அப்போ வந்து டெய்லர் இது என்ன ட்ரெஸ் வா நான் வேற ட்ரெஸ் தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் வேற ட்ரெஸ் கொடுக்குறாங்க. இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லவும் எனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருக்கும், நான் கதாநாயகி ஆகணும், மம்முட்டி அண்ணனுக்கு கதாநாயகியா நடிக்கணும். ஓ மம்முட்டி சார் உனக்கு அண்ணனா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் திட்டிட்டு இன்னொரு செயினை கொடுக்குறாரு. அப்போ நாங்கெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான், எங்களை இப்படி தான் நடத்துவாங்க, உங்க ட்ரெஸ் வேணும் அப்படின்றதுக்காக தான் காலையில போய் சொன்னேன் அப்படின்னு சொல்றா. உனக்கு உன் மம்முட்டி அண்ணனை பார்க்கணுமா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போறாங்க. அங்க இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. அப்போ இவங்க பக்கத்துலேயே மம்முட்டி ரொம்ப க்ளோஸ் அப்ல போறாரு. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. கரண்ட்ல அவங்க ஃபேமிலி பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்கும்போது இல்ல ஃபேமிலி பத்தி எனக்கு தெரியாது, பட் நாங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நைட்டு ரிகர்சல் நடந்துட்டு இருக்கு. அப்போ சிஸ்டர் பார்த்தோன்னே அவங்க பக்கத்துல போய் எனக்கு நாளைக்கு மம்முட்டி சார் கூட ஒரு டயலாக் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாப்பியா சொல்லிட்டு மறுபடியும் ஓடி வந்துடுறா. அதுக்கப்புறம் டேக் போறாங்க. ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது பயங்கரமா மழை வந்துருது. அதனால ஹீரோனை வச்சு எடுக்கிற ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ நீ என் கூட மடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை மடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. மடத்துல இருக்க மற்ற சிஸ்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நைட் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு ஹீரோயினுக்கு தனியா ஒரு ரூம்ல தூங்க வைக்கிறாங்க. காலையில ஆஃபீஸ் ரூமை கிளீன் பண்ணும்போது அங்க இருந்து அமௌண்ட் எல்லாமே காணாம போயிடுது. இதனால மதன் சூப்பர் நைட் அங்க வந்து தெரியாத பொண்ணை கொண்டு தங்க வச்சனால மொத்த திருட்டு பழியும் என் மேல போட்டுட்டாங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரேகாவோட எலும்பு கூட தான் என்ன இங்க வர கொண்டு வந்து, ஆனா இதோட முடிவு இப்படி இருக்கும்னு நான் நினைக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அந்த பக்கம் வின்சென்ட்டும் பிரான்சிஸ் தடத்தில் அப்படின்ற பேர்ல இருக்க எல்லாரோட போட்டோஸுமே கலெக்ட் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கொஞ்சம் டீடைல்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக மடத்துக்கு போகும்போது அன்னைக்கு ஹீரோயின் நடந்ததையும் இன்னைக்கு இவர் நடக்கிறதையும் மர்ஜ் பண்ணி காமிக்கிறாங்க. சிஸ்டர் முன்னாடி இங்க வேலை செஞ்ச ஒருத்தரோட பையனோட டீடைல்ஸ் கொடுக்குறாங்க. நானுமே ரேகா யாருன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அந்த அட்ரஸை செக் பண்ணும்போது ஏற்கனவே இறந்து போன ஒருத்தரோட காலேஜ்ல இருந்து சஸ்பெக்ட் பண்ண ஒருத்தரோட அட்ரஸும் சேமா இருக்கு. ஸோ ஹீரோ அதை கொஞ்சம் பாக்குறதுக்காக கிளம்புறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு சிஸ்டரை இன்டர்வியூ எடுத்து அதை பேப்பர்ல பப்ளிஷ் பண்றாங்க. ஹீரோ அந்த அட்ரஸுக்கு போயிடுறாரு. போனோடனே ஃபர்ஸ்ட் பயங்கரமா அடிதான் நடக்குது. அதுக்கப்புறமா அந்த பசங்களை விசாரிக்கும் போது எதுக்குடா அந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னு கேட்கறாங்க. அப்ப சின்ன வயசுல எங்க அப்பா ஒரு படத்துல நடிச்சதா சொன்னாரு. நாங்க அந்த படத்தை பார்க்கும்போது அங்க எங்க அப்பா இல்ல, வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது எங்க அப்பா சொன்னது பொய்ன்னு. அப்ப எங்க அப்பா கிட்ட விசாரிக்கும் போது ஒரு பொண்ணை அவங்க எல்லாரும் சேர்ந்து அடக்கம் பண்ணிருக்காங்க. எங்க அப்பா சொன்னதை வச்சுதான் நாங்க அவருக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி பைசா வாங்கணும். ஹீரோ இது எல்லாத்தையுமே ஹையர் ஆஃபீஸர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாளைக்கு அந்த பசங்களோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. மறுநாள் அந்த பசங்களை பார்க்க போகும்போது ஒருத்தன் தூக்குலையும் ஒருத்தன் தண்ணிலையும் விழுந்து இறந்து கிடக்குறான். நேற்றுக்கு நான் ஒரு அடி முன்னாடி வச்சேன், இன்னைக்கு 2 அடி பின்னாடி போயிட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டே ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நைட்டு தூங்கும்போது ஹீரோட கனவுல ஹீரோயின் வராங்க. ரேகாவை கனவுல பார்த்த ஹீரோ தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாரு. முழிச்சவரை நேரா போய் பழைய போட்டோஸ் எல்லாம் மறுபடியும் செக் பண்ணும்போது ஒரு போட்டோ பார்க்கும்போது அவருக்கு ஏதோ க்ளூ கிடைச்ச மாதிரி இருக்கு. லாஸ்டா பிரான்சிஸ் தடத்தில்னு ஒருத்தரோட வீட்டுக்கு போகும்போது அவரோட பையன் தான் இருந்திருப்பாரு. அவரோட கண்ணு இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அதுதான் ஹீரோக்கு இப்ப ஞாபகம் வருது. ஆண்டனி கிட்டையும் அந்த பிரான்சிஸ் தடத்திலோட போட்டோ கிடைச்சிருச்சு. ஸோ இவர் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஹீரோ அடுத்த நாளே நேரா அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. அந்த போட்டோஸை காமிச்சு விசாரிக்கும் போது நான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போகவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லாருமே வில்லன் கொலை பண்ணிட்டே இருக்கான், நாளைக்கு நானா இருக்கலாம் இல்ல நீங்களா இருக்கலாம், குட் லக்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பும்போது நாங்க தான் புதைச்சோம் அப்படின்னு சொல்றாரு.
இப்போ தான் ஸ்டோரியோட மெயின் கேரக்டர்ஸ் 2 பேரை காமிக்கிறாங்க, வாக்கச்சன், புஷ்பம். பிஷப்போட வீட்டை க்ளீன் பண்ண போகும்போது தான் வாக்கச்சனும் புஷ்பமும் இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. சர்ச்சுக்கு வேறு டொனேஷன் பணத்துல இருந்து வாக்கச்சன் அமௌண்ட் எடுத்து 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவாங்க. இனிமேல் லைஃப்பில் ஆளணும்னா பணம் வேணும், எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு சொல்லும்போது பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு புஷ்பம் சொல்கிறா. டெய்லி நைட்டு மடத்தில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு போய் வித்துடுறாங்க. ஒரு நாள் அங்கே வேலை செஞ்ச ஒருத்தரோட ஹஸ்பண்ட் கிட்ட மாட்டிடுறாங்க. அவருமே இவங்களுக்கு அப்புறமா துணை போயிடுறாரு. மடத்தில் இருக்க ஆஃபீஸ் ரூமில் நிறைய பணம் இருக்கிறத புஷ்பம் கவனிக்கிறா. அதை நைட்டு வாக்கச்சன்ட்டே சொல்கிறா, நான் என்ன செஞ்சாலும் நீ கூட இருப்பல்ல அப்படின்னு கேட்கும்போது அவனும் சரின்னு சொல்கிறான். ஒரு எலியை கொண்டு ஆஃபீஸ் ரூமில் போட்டுடுறா. அது ஸ்மெல் வந்தோன்னு அவளை க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. அதை சாக்கா வச்சு கீயை வந்து அச்சு பறிச்சு வாக்கச்சன்ட்ட கொடுத்துடுறா. நைட்டு ரேகாவை இங்கே தங்க வைக்கலாம் சிஸ்டர் பேசுகிறத கேட்டு புஷ்பம் ஒரு பிளான் போடுறா. நைட்டு மடத்துக்கு பின்னாடி வண்டியை கொண்டு வர சொல்லி வாக்கச்சனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறா. நைட்டு ரேகாவை சிஸ்டர் கூட்டு வரதை பார்த்ததுக்கு அப்புறமா தூக்க மருந்து போட்டு சமைக்கிறா. ஆனால் அந்த குழம்பு ரேகா சாப்பிடல. ஸோ கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறா. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா ரேகாவோட ரூமில் போய் அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணுறா. ரேகாவும் எவ்வளோ ட்ரை பண்ணுறா. கடைசி ரொம்ப துடிக்க அந்த பொண்ணை கொலை பண்ணிடுறா. வாக்கச்சனும் பேபியும் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறத கவனிச்சாங்க. அவங்க கார் இருக்க இடத்த ஃபாலோ பண்ணி போனோம். நேராக மடத்தோட பேக் சைடில் போய் பார்க்கும்போது ஒரு பொண்ணோட பணம் இருந்தது. நாங்கள் அங்கேருந்து தப்பிச்சிடலாம்னு நினைக்கும் போது பணத்தை காட்டி எங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த பொண்ணை புதைக்க கொண்டு போனோம். புதைக்கும் போது அவளுக்கு உயிர் இருந்தது. ஆனாலுமே நாங்கள் அவளை புதைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லை. அன்னைக்கு நாங்கள் புதைச்ச பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ஃபோட்டோவில் காமிச்ச அந்த பொண்ணை தான் நாங்கள் புதைச்சோன்னு சொல்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் இருக்க ஆலிஸ்க்கு ஒரு பூச்செண்டு வருது. அதை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. பூச்செண்டில் அப்படி என்ன எழுதிருக்குன்னு வின்சென்ட் செக் பண்ணும்போது கெட் வெல் சூன் புஷ்பம்னு எழுதிருக்கு. இதை யார் அனுப்பியிருக்கா அப்படின்னு வெளியே வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ ரொம்ப கெத்தா போஸ்ட் கொடுத்துட்டு நிற்பாரு. எஸ்பி கிட்ட கேஸோட டீடைல்ஸ் எல்லாம் சொல்லும்போது மடத்தில் நான் புஷ்பத்தோட திங்ஸை செக் பண்ணும்போது ஒரு எம்ப்ராய்டரி கிடைச்சது. அதுதான் அவங்களோட ஜுவல்லரியோட லோகோவும் அப்படின்னு சொல்றாரு. பட் இந்த டீடைல்ஸ் போதாது, நமக்கு ஹூ இஸ் ரேகா அப்படின்றத கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டனால ஹீரோ கொலை பண்ண ஆலிஸ் சொல்றா. ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கும்போது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. பட் உயிருக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. கட் பண்ணா ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஆக்டர் ஜெகதீஷ் கால் பண்ணி உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க மீட் பண்ண போறாங்க. நான் ஆக்டர் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு முத ஒரு லெட்டர் வந்தது. அன்புள்ள ஜெகதீஷ் அண்ணாக்குன்னு சொல்லி இருந்தது. முதல் லெட்டர்னால நானும் பதில் லெட்டர் போட்டேன். அதுக்கப்புறமா அடிக்கடி அந்த பொண்ணு லெட்டர் போடுவா. மம்முட்டி சாருக்கு மம்முட்டி அண்ணான்னு லெட்டர் போட்டது. அவரோட சைன் பண்ணி ஒரு ஃபோட்டோ கிடைக்குமான வரைக்கும் என்கிட்ட கேட்டிருக்கா. ஒரு வாட்டி சினிமாக்கு வரப்போறதா சொன்னப்போ வேண்டாமா இப்போ நீ படி அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் எந்த ரிப்ளை இல்லாதனால நான் சொன்னது பிடிக்கல போல அப்படின்னு நினைச்சேன். உங்க ஆர்டிக்கலை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ரேகா தான் நீங்க தேடுற ரேகாவா இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அட்ரஸ் கொடுக்குறாரு. ஆக்டர் ஜெகதீஷ் கிட்ட இருந்து அட்ரஸை வாங்கிட்டு நேரா கன்னியாகுமரிக்கு ரேகாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க அவங்களோட தங்கச்சியை மீட் பண்றாங்க. 1982 தான் நாங்க கன்னியாகுமரிக்கு வந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அக்காவுக்கு சினிமா ஆசை வந்தது. அப்பா கிட்ட ரொம்ப கெஞ்சி எடுத்து தான் பக்கத்துல கடையில இருந்து டிவியும் விசிஆரும் வாடகைக்கு எடுத்து அதுல தான் மம்முட்டியோட படம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அக்கா மம்முட்டி சாரோட பெரிய ஃபேன் ஆயிட்டா. அந்த படத்துல உள்ள ஒவ்வொரு டயலாக்கும் அப்படியே நடிச்சு காட்டுவா. அக்கா சினிமாக்காரங்களுக்கு நிறைய லெட்டர் போடுவா. அதுல யாராவது பதில் அனுப்புவாங்க. அப்படி அனுப்பின பதில் ஒரு நாள் அப்பா கிட்ட மாட்டி அன்னைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அன்னைக்கு தான் நாங்க அக்காவை கடைசியா பார்த்தது. அதுக்கப்புறம் எங்க போனான்னு தெரியாது. அப்பா அவளை தேடாத இடமே இல்லை. அப்பா இறந்ததுக்கு அப்புறமாவும் அக்கா திரும்ப வருவாங்கன்ற நம்பிக்கையில தான் நான் இங்கேயே இருக்கேன். இதை கேட்டுட்டு ஹீரோ கொலுசு எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே ரொம்ப எமோஷன் ஆயிடுறாங்க. கட் பண்ணா வின்சென்டோட பையன் கிட்ட அவங்க அம்மாவோட பழைய ஃபோட்டோ இப்போ உள்ள ஃபோட்டோ காமிச்சு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஆலிஸ் வாக்கச்சா இது வரைக்கும் நம்ம வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்மளை பற்றி எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இனிமேல் போலீஸ் வருவாங்க, என்னை கொண்டு போவாங்க. இனி என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லும்போது நான் உன்னை யாருக்கும் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேயே கொலை பண்ணிடுறாரு. ரேகாவோட சிஸ்டர் கிட்ட இருந்து எடுத்த சாம்பிள் மூலமா டிஎன்ஏ டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்துருது. ஸோ அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் கிடைச்சிருது. ஒரு பெரிய போலீஸ் பட்டாளமே போய் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. ப்ரெஸ் பீப்புளும் அங்கே நிறைய பேர் கூடியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோக்கு ஆக்டர் ஜெகதீஷ் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. உங்களை ஒருத்தர் பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது யார் அப்படின்னு கேட்குறாரு. அது சஸ்பென்ஸ், வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரேகாவோட கொஞ்சம் எலும்பு மட்டும் ப்ரிசர்வேஷன் சாம்பிள் அப்படின்னு தனியாக எடுத்து வச்சிருப்பாங்க. அதை சொந்த ஊருக்கு கொண்டு போய் அவளுக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாரும் சேர்ந்து இறுதி அஞ்சலி நடத்துறாங்க. ஹீரோ ரேகாவோட தங்கச்சிக்கிட்ட ஒரு கவர் கொடுத்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கொடுத்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவங்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மம்முட்டி சார் சைன் பண்ண அவரோட ஃபோட்டோ இருக்கு. அதை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப எமோஷன் ஆயிடுறாங்க. ஹீரோ ரொம்பவே மன திருப்தியோட அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ ரேகாவோட கலரை காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.